நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஓட் அதிகார் யாத்ராவில் பங்கேற்று பீகார் மக்களிடம் இந்தியா கூட்டணிக்காக வாக்கு சேகரிக்க இன்னைக்கு பீகார் போயிருக்கிறாரு. உடனே பாருங்க, பிஜேபிக்கு அல்லு விட்டுருச்சு. கோதி மீடியா எல்லாரையும் ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. இன்னைக்கு கோதி மீடியால எல்லாம் என்ன பெரிய டிஸ்கஷனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திமுக அரசை சேர்ந்த அமைச்சர்களும் சரி, முக்கியமான நபர்களும் சரி, கடந்த காலங்கள்ல பீகாரை சேர்ந்த மக்களை ரொம்ப இழிவா பேசியிருக்கிறாங்க. வடக்கன்கள் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. பானிபூரி விக்க வராங்க அப்படின்னு இழிவா பேசியிருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் வடக்கன்களை இழிவாக பேசிவிட்டு, அவர்களை இழிவாக நடத்திவிட்டு, எந்த முகத்தோட ஸ்டாலின் இங்க வந்து ஓட்டு கேட்கிறாரு? இது டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லையா? பீகார் மக்கள் கிட்ட இந்தியா கூட்டணிக்காக ஓட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த கோதி மீடியா கிட்ட கேட்க வேண்டிய பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. ஏதோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் அப்படின்னு உங்களை கிண்டல் பண்றோம் அப்படின்னு பேசுறீங்களே, காலங்காலமா மதராசிஸ் மதராசிஸ்ன்னு சொல்லி எங்களை எவ்வளவு நீங்க கிண்டல் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் பத்தி ஒரு பேசும் பொருளா, ஒரு சர்ச்சையா என்னைக்காவது நாங்க பார்த்திருக்கோமா? உங்கள் விமர்சனங்களை எல்லாம் ரொம்ப எளிதில் நாங்க கடந்து போயிடுறோம். ஏன்னா எங்களுடைய இலக்கு வேற, எங்களுடைய நோக்கம் வேற. இப்ப கூட பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு இங்க நாங்க வேலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுத்து தமிழ்நாடு தான் அவங்களை காப்பாத்திட்டு இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இத நாங்க சொல்லல. பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்த இங்க செட்டில் ஆன தொழிலாளர்களே சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல ஒரு பொண்ணு நல்ல மார்க் வாங்குச்சு. அந்த பொண்ணு பீகாரை சேர்ந்த பெண். அந்த பெண் சொல்றா, எங்க அப்பா அம்மா இங்க வந்து செட்டில் ஆனது என் வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய நல்லதை எங்க அப்பா அம்மா எனக்கு செஞ்சாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல நான் படிச்சோன்னே, நான் பீகார்ல இருந்து வந்த மாணவி, வட இந்தியாவை சேர்ந்த மாணவி அப்படின்னு யாரும் என்ன பிரிச்சு பார்க்கல. இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய எனது நண்பர்களும் சரி, எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. நான் இன்னைக்கு பீகார்ல இருந்திருந்தேன்னா, பள்ளிக்கூடம் போயிருப்பேனா இல்லையான்னே தெரியாது. எங்கேயாவது வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன். எங்க அப்பா, அம்மா பீகார்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆனதுனால தான், என்னால இவ்ளோ படிச்சு இவ்ளோ நல்ல மார்க் எடுக்க முடிஞ்சது. அப்படின்னு நாம சொல்லலங்க. பீகார்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆன மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த பண்பை கொண்ட மக்கள் தான் தமிழ்நாடு மக்கள். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க.